ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். லவ் ஸ்டோரி அண்ட் மேரேஜ் எப்படி பண்ணேன் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பட் நேற்று போட முடியல. இன்றைக்கி பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னாக்கா எதிர் விட்டேன் நான் அக்கா கூடலாம் பேசிட்டு எல்லாருமே பேசி முடிச்சுட்டு சண்டைலாம் போட்டுட்டு எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா நான் உள்ளே வந்துட்டு நான் என் வீட்டுக்காரர் அப்புறம் என் வீட்டுக்காரர் கூட ஒரு தம்பி வேலை செய்யுது அவர். அப்புறம் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று இங்கே இருக்குது. அந்த பொண்ணு ஒன்று நாங்கள் 4 பேர் தான் உள்ளே இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்தாங்க உள்ள. ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசலான்ட்டு அவர் கேட்டால் ஏமா இப்படி பண்ண அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே பதில் சொல்ல. எங்கள் மாமியார் வந்துட்டு என்ன கேட்டுச்சு, வேறு எதுவுமே கேட்கலைங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி செருப்பில் அடிச்ச மாதிரி என்ன கேட்டுச்சு. என்னன்னாக்கா, நீ தோத்துட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்ச்சு. அந்த வார்த்தை கேட்டதுமே எனக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. உண்மையிலே சொல்லுங்கள், ஒரு பொண்ணு காலத்தில் முடிச்சு போட்டுட்டா அந்த பொண்ணு தாங்க உங்ககிட்ட தோற்று போயிடுவா எல்லா விஷயத்துலையுமே. அது எப்படிங்க நான் ஜெயிச்சு தான் இருப்பேன் அப்படின்ட்டு எனக்கு அவங்க சொன்னதுமே ரொம்ப கஷ்டம் ஆச்சா. சரி, அவங்கள எப்படி என்ன சொன்னால் சரியாகணுன்ட்டு எனக்கு தெரியல. பட் நான் சொன்னது வந்துட்டு எப்படின்னா, உங்கள் பொண்ணு நான் பண்ண தப்பு பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சைலண்டாக அவங்க எதுவுமே பேசல, வெளியில் போயிட்டாங்களா. போனதுக்கப்புறம் என்னன்னாக்கா நான் சொன்னேன் இல்லை நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கும் பதில் நான் சொல்லலைனாக்கா ஒரு சில பேருக்கு பேட் கமெண்ட்டுக்குன்னே வந்துடுவீங்க. அதையும் சேர்த்து சொல்கிறேன் எதுக்கு நான் அப்படி சொன்னேன்ட்டு. இப்போ நாங்கள் வந்துட்டு கல்யாணம் எங்கள் கழுத்தில் 3 முடிச்சு வீழ்ந்துச்சுனாக்கா நாங்கள் நிஜமாலுமே தோற்றுருவோம் எல்லா விஷயத்துலையுமே. எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா எப்படின்னா உங்கள் ஃபேமிலி உங்களை கூட இருக்கும். செகண்ட் உங்கள் சொந்தக்கார் எல்லாருமே உங்கள் கூட நிற்பாங்க. ஆனால் எங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது லாங்கில் இருந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா எங்களுக்கிட்ட யாருமே இல்லை. சரிங்களா, இவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கணும். அவங்க சொன்னது நம்ம கேட்டால் நாங்கள் நல்லவங்க. நம்ம திருப்பி ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்ம தப்பானவங்களாகிடும் எல்லாருக்குமே. இப்போ வந்துட்டு என்றைக்கே வச்சுங்க, எனக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு நான் இன்றைக்கி கூப்பிட்டேன். நான் எங்கள் வீட்டாளுங்கிட்ட எங்கள் அம்மாவே ஆகட்டும் எங்கள் அக்காங்களுக்கு ஆகட்டும் யாருக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுனாங்களோ இன்றைக்கி இப்போ கூப்பிட்டா நாளைக்கு தான் வந்து நிற்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சொன்னால் தாங்க அடுத்தவங்க மேரேஜ் லாங்கில் இருந்து லவ் பண்ணி யார் மேரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க யோசிப்பாங்க, பண்ணலாமா வானவா அப்படின்ட்டு. பேசி முடிச்சுட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்க எங்கள் மாமியார். அப்புறம் வந்துட்டு எண்ணெய் தேய்ப்பு வைப்பாங்கள்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வைப்பாங்களே, அதுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கல்யாணம் ஆச்சுனாக்கா நாளைக்கு தான் எண்ணெய் தேய்ப்புக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்போ வந்துட்டு எங்களை கேட்டாங்க பண்ணலாமான்ட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்டமே இல்லை. ஏன்னா வரவங்கெல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்கள்ல. நம்ம வீட்டாளுங்க ஏற்றுக்கிட்டு சும்மா இருந்தாலும் இந்த சொந்தக்காரையாகட்டும் வேறு யாருன்னா வந்து வரவங்களாட்டும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்களே, எதுக்கு அப்படி பண்ணான்ட்டு. அதனால நான் யோசித்தேன், எனக்கு விருப்பமே இல்லை. நான் இது அவர் கேட்டுக்குமா அப்படின்ட்டு அவங்க பையன்கிட்ட மறுபடியும் போய் கேட்டேன். சரி, அவங்களும் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. மக்கியானத்து எண்ணெய் தேய்ப்பு கறி விருந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒவ்வொருத்தர சில பேர் குத்தி பேசுகிறவங்களும் இருந்தாங்க. எதுக்கு இங்கேருந்து அந்த பொண்ணு போய் அது என்ன அழகாக இருக்குது, அந்த மூஞ்சிக்கு இங்கே நாங்கள் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனா அப்படின்ட்டு காதல் படம் கேட்டாங்க ஒரு ஆயா. இப்போ ஆனால் நல்லா தான் பேசுகிறாங்க என்கிட்ட. ஆனால் ஃபஸ்ட்டு புதுசில் அந்த பொண்ணு நல்லாவே இருக்குது. அந்த பொண்ணு போய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆகணுமா அந்த பொண்ணு? ஏதோ அழகாக இருந்தால் கூட போய் பண்ணியிருக்கலாம். அவன் என்ன அவ்வளோவா நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன பேசினாங்களா. அதுக்கு நான் எதுவும் கேட்கல. அதுதானே உண்மை. இந்த மூஞ்சி பார்த்து யாராவது லவ் பண்ணணும்னு தோணுச்சா? அது எதுவும் பண்ண முடியாது. என் வீட்டுக்கார லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன மாற்றவா முடியும் அப்படின்ட்டு நானே எதுவுமே பேசல. ஸோ எண்ணெய் தேய்ப்பெல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு எல்லாருமே. அப்போ வந்துட்டு என் வீட்டுக்காருக்கு தங்கச்சி ஆகணும். அது வந்துட்டு என் கூடவே தான் இருந்துச்சு. ஒரு வாரம் மட்டும் இங்கே தான் இருந்துச்சு. எனக்கா இங்கே வாத்தாவரணம் வந்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட் ஆகலை. அதனால் என் கூடவே இருந்துச்சு. எல்லாமே நல்லபடியாக தான் போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி சண்டை ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா, சண்டைன்ட்டு சொல்ல முடியாது. நான் இதில் யாரையும் குறை சொல்ல, யாரையும் தப்பாகவும் சொல்ல. ஒரு 2 கல்யாணம் ஆகிட்டு 2 மாதம் வரைக்கும் நான் ஒன்றா தான் இருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சமைக்க தெரியாது. ஃபஸ்ட்டில் வந்துட்டு சமைக்க சத்தியமாக தெரியாதுங்க. நான் வீட்டில் சமைச்சதே இல்லை, ஒரு வேலை செஞ்சது இல்லையா. திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சமைக்க சுத்தமாகவே எனக்கு எப்படி செய்யறதுன்னு கூட தெரியாது. சாப்பாடு மட்டும் தான் வைப்பேன். குழம்பாகட்டும், காய் வறுக்கட்டும், எதையுமே எனக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு எங்கள் மாமனாருக்கு வந்துட்டு சாப்பாடு நல்லா இருக்கணும். சாப்பாடு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாரு. மெயினாக குழம்பு நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் திட்டாமல் சாப்பிடுவாரா. அவர் எப்பயுமே திட்டிகிட்டே சாப்பிடுவாரா. எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். இப்போ எப்படின்னாக்கா, இப்போ நான் வந்துட்டு என் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுங்களேன், நான் எப்படி சமைச்சாலும் அவர் சாப்பிட்லாம். அவங்க வீட்டாளுங்க எப்படி பொறுத்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற யோசனையில் மைண்ட் செட் ஆகிடுச்சு எனக்கு. சரி நம்ம தனியாக போவோம், அவங்க எப்படியா இப்போ பாரு எங்கள் மாமியார் சமைச்சு போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிறாங்க. சரிங்களா. எப்பவுமே அவங்கவுங்க மனைவி சமைச்சு போட்டாக்க நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அது மருமவோ அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி சமைச்சாலும் அது நல்லாவும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்ன நடந்துச்சோ அதுதான் சொல்கிறேன். ஓகேவா. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.